ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் செல்லமே. உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கவும் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுவதற்காகவும் தான் இதில் இருக்கிற ஒரு வண்ணத்தை தொட சொன்னேன். இந்த வண்ணம் எப்படி பிரகாசமாக பளபளப்பாக ஜொலிக்குதோ அதே போல உன் வாழ்க்கையும் ஜொலிக்கும்படி உனக்கு ஒரு புது வழியை காட்ட தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இது வரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனால் இப்போது இந்த வண்ணத்தை தொட்ட உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றி உனக்கான ஒரு புது வழியையும் இந்த சாயப்பா காட்ட போகிறேன். மற்றவங்க உன்கிட்ட அன்பா பாசமா முரட்டுத்தனமா எப்படி வேணா நடந்துக்கட்டும், ஆனால் நீ எப்போதும் எல்லாரிடமும் அமைதியாக பொறுமையாக அன்பாக நடந்து கொள்ளணும் என் செல்லமே. எந்த விதத்திலும் எதுக்காகவும் யார்கிட்டையும் நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா பயங்கிறது ஒரு மனிதனை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய எதிரி. அந்த பயத்தை தாண்டி நீ போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. மனுஷனுக்கு 1000 விஷயங்கள்ல 1000 சூழ்நிலைகளில் பயம் வரலாம். நடக்கிறத நினச்சி பயப்படுவாங்க, நடக்கலையே நினச்சி பயப்படுவாங்க, நடக்காதது நடந்துருமோ நினச்சும் பயப்படுவாங்க. நீ வாழ்க்கையில் எதுக்காகவும் எப்போதும் பயப்படுவதோ கவலை கொள்வதோ வேண்டாம். ஏன்னா உன் வாழ்க்கையில் இந்த சாயப்பா நான் அல்லவா உன் கூட இருக்கேன். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாக தான் நடக்குது. என் சாயப்பா எனக்கு துணையாகவே இருப்பாருன்ற நம்பிக்கையோட அமைதியாக வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருந்தாலும் நீ சரியாக இருக்கும்போது அது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா. உண்மையான மன அமைதியையும் உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா ஒரு கலரை தொட சொன்னேன். இந்த வண்ணம் உன் வாழ்க்கையை வண்ணமயமாக மாற்றுங்கிறதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுவரைக்கும் இருளாகிய கருப்பு நிறமாக இருந்த உன் வாழ்க்கையில் இப்போ வண்ணமயமாக நீ சந்தோஷப்படும்படியாக பல நல்ல நிகழ்வுகளை இந்த சாயப்பா நடத்தி கொடுக்க போறேன்றதை உனக்கு சூட்சுமமாக உணர்த்துவதற்காகவே இதில் ஒரு வண்ணத்தை தொட சொன்னேன் என் செல்லமே. பூக்கள் எப்போதுமே அடுத்தவங்க தன்னை பார்த்து ரசிக்கணுங்கிறதுக்காக பூப்பது கிடையாது. பூக்களுடைய குணம் இயல்பாகவே மலர்வது, அது அழகாக மலருது. அதே போல் நீ செய்கிற விஷயங்களை அடுத்தவங்க பாராட்டணும், அடுத்தவங்க உன்னை புகழ்ந்து பேசணும், அடுத்தவங்க உன்னை உயர்வாக நினைக்கணுங்கிறதுக்காக எதையும் செய்யாமல் இயல்பாக நீ என்ன செய்வியோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. பிடிக்கிறவங்க உன்னை நேசிக்கட்டும், பிடிக்காதவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். யார் உன்னை நேசிக்கிறதாலையோ அல்லது யார் உன்னை விட்டு விலகி போகிறதாலையோ உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறது இல்லை. உனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நஷ்டமும் இல்லை என் செல்லமே. மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக கடந்து போவது தான் வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ்வதற்குரிய ரகசியம். என்ன நடந்தாலும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் முதல்ல கொஞ்சம் கஷ்டம் வரும்போது, துன்பத்தை புதுசாக பார்க்கும்போது அழுகை வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வயசாக ஆக ஆக தொடர்ந்து நிறைய துன்பங்களையும் தோல்விகளையும் பார்த்து பார்த்து அழுவதற்கே சக்தி இல்லாமல் துன்பம் வந்தாலும் சிரிக்க ஆரம்பிச்சிருவேன். அதே போல தான் அவ்வளவுதான் வாழ்க்கைன்ற புரிதலை உனக்குள்ளே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே அதை கடந்து போவது உனக்கு பழக்கமாகி விட்டதல்லவா. என்ன நடந்தாலும் எதுக்காகவும் அழுக வேண்டாம். ஏன்னா அழுகைங்கிறது பல நேரங்களில் பலவீனமாகவே பார்க்கப்படுது. எப்போது தெரியுமா அழுகை பலமாக இருக்கும்? யாருக்கும் தெரியாமல் தனியாக உட்காந்து அழுதுகிட்டு அப்புறம் நீயே கண்ணை தொடச்சிக்கிட்டு தைரியமாக எழுந்து போய் அடுத்த செயலை செய்ய போகிற பற்றியா, அதுதான் பலம். அடுத்தவங்க முன்னால் அழுவது எப்போதுமே உனக்கு பலவீனம்தான். நீ அழுகிறதால உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போகிறதும் இல்லை, எதுவும் நடக்க போகிறதும் இல்லை. கண்ணீர் வரும்போது, அடுத்தவங்க உன்னை கலங்கடிக்கும் போது கண்ணை சிமிட்டிக்கிட்டே அந்த கண்ணீரை கண்ணின் ஓரத்திலேயே தடுத்து நிறுத்திடணும் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலையும் யார் முன்பாகவும் என் அன்பு பிள்ளையான நீ கலங்கவோ கண்ணீர் விடவோ கூடாது. உன்னை உயர்த்தவும் உன் வாழ்க்கையில் உன்னை வெற்றி பெற வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காக கலங்குற, எதுக்காக நம்பிக்கை இழக்கிற? நம்பிக்கையோடு இருந்தீனா இந்த தோல்வி தற்காலிகமாக முடிஞ்சு போயிடும். நம்பிக்கை இழந்து பலவீனமான ஆளாக உணர்ந்தீனா
தோல்வி வாழ்க்கையில் நிரந்தரமாக வந்துடும். என்ன நடந்தாலும் எல்லாமே சரியாயிரும், எனக்கு நல்லதே நடக்கும்ன்ற அந்த நம்பிக்கையை நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. கஷ்டம் வரும்போது அதை பார்த்து பயப்படக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி வருதுன்னா அதுக்கு முன்பாக சில கஷ்டங்கள் வரத்தானே செய்யும். கஷ்டங்கள் வருவதே வெற்றிக்கு முன்பாக உனக்கு கொடுக்கப்படும் சோதனை தான்றதை புரிஞ்சுக்கோ. இப்போது இது நாள் வரைக்கும் உன்னை குறை சொன்ன இந்த உலகமும் இதில் இருக்க மனிதர்களும் இப்போது உன்னை பாராட்டும் அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கு ஒரு புது வாழ்க்கையையும் வழியையும் நான் காட்ட வந்திருக்கேன். நீ ஜெயிக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் அதை தாண்டி எல்லாருடைய எதிர்ப்புகளையும் மீறி நீ ஜெயிச்சு நின்னா அப்புறம் எல்லாரும் உன்னை பாராட்டி தானே தீரணும். எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அதை உனக்கு பிடிச்ச விதத்தில் சுதந்திரமாக செய்ய பழகு. அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா, அடுத்தவங்க என்ன நடப்பாங்களான்னு நீ யோசிக்க வேண்டாம். உனக்கு பிடிச்சது சரியாக இருக்குது, உண்மையாக இருக்குன்னா அதை செய்வதில் எதற்கு கலக்கம்? இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை நான் அமைதியானதா, மகிழ்ச்சியானதா, அழகானதாக ஆக்கி கொடுப்பேன். நீ வாழ்க்கையை சரியான நேரத்தில் சிறப்பாக வெற்றி பெற்று வாழ்வதற்கும் இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்ட தான் போகிறேன். எல்லா இடங்களிலும் எப்படி பேசணுங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பொறுமையாக பேச கற்றுக்கோ. யாராவது உன்னை அவமரியாதை செய்யும்போது ஐயோ நம்ம அவமானப்பட்டுட்டோம்னு அதை இழிவாக நினைக்க வேண்டாம் என் செல்லமே. ஒருத்தர் உன்னை அவமானப்படுத்துகிறாங்க, உன்னை கேலி பண்ணுறாங்க, ஏளனமாக பேசுகிறாங்கன்னா அப்போ அவர்களுடைய மட்டமான மோசமான உண்மை குணம் என்னன்னு உனக்கு தெரிகிறது தானே. அவங்களுடைய பலவீனமும் அதில் உனக்கு தெரியும். அவங்களுடைய பாதுகாப்பற்ற உணர்வைத்தான் பலவீனத்தை வெளிப்படுத்தக்கூடாது, அவங்களுடைய தப்பு வெளியே தெரியக்கூடாது, அவங்களுடைய குறை வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்காக அடுத்தவங்களை இப்படி மட்டம் தட்டி கேலி பண்ணி பேசுகிறவங்களா அந்த மனிதர்கள் இருப்பாங்க. ஒருத்தர் இவ்வளவு மோசமாக நடந்துக்கிறாங்கன்னு தோணும் போது நீ அமைதியாக அவங்கள விட்டு விலகி போயிடு என் செல்லமே. தவறான மனிதர்களிடமிருந்து உன்னை விலக்கிக்கிட்டு போகிறதுனால உனக்கு எந்த கஷ்டமோ நஷ்டமோ வரப்போகிறதில்ல. எப்போதுமே எதை பேசணும், எப்படி பேசணும், எப்போது பேசணுங்கிறத மட்டும் நீ தெரிஞ்சு வச்சுருந்தா போதாது. எப்போ பேசாமல் மௌனமாக இருக்கணுங்கிறதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டீன்னா உன் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளையும் உன்னால் சமாளிச்சிட முடியும். எப்போதாவது உனக்கு என்ன செய்யணும்னு தெரியாத போது, என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாத போது நீ அமைதியாக பொறுமையாக இருந்துட்டீன்னா அந்த விஷயமே ஒன்றுமில்லாததாக போய்விடும். உன் வாழ்க்கையிலையும் மேற்கொண்டு பிரச்சனைகள் வராது என் செல்லமே. மனசுனா பல விதத்தில் ஆசையை தூண்டி விட்டுக்கிட்டு தான் இருக்கணும். அதை செய்யணும், இதை செய்யணும், அதை பார்க்கணும், இங்கே போகணும்னு உன் மனசை அலைப்பாய விடும் ஆசைகளுக்கு எல்லாம் நீ அடிமையாகாதே. உன் மனசை உன் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ. அன்புங்கிறது பெரிய பெரிய வார்த்தைகளில் நான் அன்பாக இருக்கேன், பாசமாக இருக்கேன்னு சொல்கிறதுல இல்லை, சின்ன சின்னதாக காட்டுற அக்கறையில் தான் இருக்குது. எல்லாரிடமும் அன்போடு கூடிய அக்கறையை கொடு. சும்மா வார்த்தைகளை மட்டும் அன்பாக பேசினா போதாது என் செல்லமே. நீ அக்கறை காட்டும்போது, அன்பை கொடுக்கும்போது உன் எதிரில் இருக்கிறவங்க நிச்சயமா உன்னை பற்றி சரியாக புரிந்து கொள்ளும் நேரம் வரும். எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருக்க கற்றுக்கோ. குறைவாக பேசு. உன்னை சுற்றி இருக்கிறவங்க செய்யும் செயல்களை அதிகமாக கவனிச்சு பாரு. எல்லாருக்கும் மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து நீ அமைதியாக இருக்கும்போது, உன்னுடைய நேரத்துக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யும்போது அதுவே தானாகவே உன் வாழ்க்கையில் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வந்துவிடும் என் செல்லமே. நீ வாங்கின சொத்துக்கள் காலாகாலத்துக்கும் உன் பெருமையை பேசுதோ இல்லையோ, உன்னுடைய நற்பண்புகளும் உன்னுடைய நல்ல குணமும் காலாகாலத்துக்கும் உன்னை பற்றி பேச வைக்கும். நல்ல குணங்கள் கொண்ட நல்ல பிள்ளையாக நீ இரு. அடுத்தவங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறது உன்னுடைய கடமை அல்ல, ஆனால் நல்லது செஞ்சினா உன் மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யும் போதும் நல்லது செய்யும் போதும் உனக்கு மன நிறைவு கிடைச்சு அதன் மூலமாக உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகமாகும் அல்லவா. இதுவரைக்கும் நடந்ததும் இப்போது நடந்து கொண்டிருப்பதும் கூட இந்த சாயப்பாவின் செயலால் தான். இனி நடக்க போகிறதையும் கூட என் அருளால் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நீ எந்த மனக்கலக்கமோ வேதனையோ கொள்ளாதே. நடந்ததையும் நடந்த போவதையும் நினச்சி கவலைப்படாமல் நான் காட்டும் வழியில் நீ போனீனா உனக்கு நானே துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். எல்லா வசதி வாய்ப்புகள் இருந்தாலும்
நீ பழைய சந்தோஷமான நாட்களையே நினச்சி நினச்சி தேடிக்கிட்டே இருக்க. கடந்து வந்த நாட்கள் திரும்ப மறுமுறை உனக்கு கிடைக்காது. அனைத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. இப்போது இருக்கும் வாழ்க்கையை நீ மகிழ்ச்சியானதாக மாற்ற முயற்சி செஞ்சினா அது கண்டிப்பாக உன்னால் முடியும் என் செல்லமே. உன் வாழ்க்கையை அழகாக்க வேண்டியது உன் கைகளில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சு அதுக்கேற்றாற் போல் நடந்துக்கோ.